ரொம்ப ஹெல்தியான பீன்ஸ் கேரட் பொரியல் ஒரு 8 to 10 நிமிஷத்தில் சூப்பரான டேஸ்ட்டில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது தான் இதில் பார்க்க போகிறோம். இது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். இதில் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் நான் சொல்லியிருக்கேன், அதை நீங்கள் பாருங்கள். இதுக்கு ஒரு இரும்பு கடாய் அடுப்பில் வச்சுட்டு அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் கடுகு உளுத்தம் பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன் போட்டு நல்லா பொரிய விடுவோம். கருவேப்பிலை ஒரு கொத்து போட்டுக்குவோம். வெங்காயம் ஸ்லைஸாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிவிட்டு 2 பச்சை மிளகாயை அதையும் ஸ்லைஸாக ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டால் போதும். இப்போ இந்த வெங்காயம் வதக்கும்போது இதுலேயே சின்ன வெங்காயம் சும்மா ஒரு டேஸ்ட்டுக்காக நான் ஆட் பண்ணியிருக்கேன், அது ஆப்ஷனல் தான். நம்ம முக்கியமாக பாசிப்பருப்பு இதில் கொஞ்சம் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிட்டு இந்த வெங்காயம் இந்த எண்ணெயிலே அப்படியே அது வறுபட்டால் தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். பொரியலுக்கு பாசிப்பருப்பு கொஞ்சமாக நீங்கள் போட்டு அதை லைட்டாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த வெஜிடபிள் போட்டு நீங்கள் நல்லா வதக்குனீங்க அப்படின்னா நல்லாயிருக்கும். இது ஒரு சின்ன டிப்ஸ், அதை ஃபாலோ பண்ணிங்க. அடுத்தது நம்ம வெஜிடபிள் போட்டதுக்கப்புறம் உப்பு மட்டும் தான் ஸ்டார்டிங்கில் போடணும். ஏன்னா அந்த வெஜிடபிளில் ஸ்டார்டிங்லேயே மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டோம்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும். இப்போ உப்பு போட்டதுக்கப்புறம் அதில் தண்ணிலாம் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கும் பாருங்கள். இந்தமாரி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த தண்ணி சுண்டுற அளவுக்கு நம்ம வதக்கணும். ஒரு 3 நிமிஷம் வதக்கினா போதும். பாருங்கள் தண்ணி இந்தமாரி சுண்டி வந்துடும். அந்த தண்ணிலாம் ஃபுல்லாக இழுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இல்லைனாலும் நல்லா தான் இருக்கும். ஏன்னா பச்சை மிளகாய் போட்டிருக்கோம். குழந்தைங்களுக்குலாம் கொடுக்கும்போது டைரெக்டாக அந்த பச்சை மிளகாவோட காரமே போதும். பெரியவங்க சாப்பிடும்போது கொஞ்சம் காரம் கம்மியாகவே நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டுலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு டம்ளர் அளவுக்கு நான் தண்ணி இந்த டம்ளரில் ஆட் பண்ணியிருக்கேன். காய் அதிகமாக போட்டிங்கன்னா கொஞ்சம் 1.5 டம்ளர் அளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணிக்கங்க. இப்போ நல்லா இதை தண்ணி வந்து இந்த மிளகாத்தூள் மஞ்சத்தூள் இது எல்லாத்துலேயும் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். ஸோ இந்தமாரி நல்லா கிண்டி விட்டுருங்க. அப்புறம் இது வேகிறதுக்காக இந்தமாரி கொதி வரும்போது ஒரு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். கரெக்டாக ஒரு 5லேருந்து 6 நிமிஷம் தான் ஆகும். நல்லா பாருங்கள். இன்பிட்வீனில் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தண்ணி சுண்டிருக்கா இல்லையா அப்படின்னு நீங்கள் செக் பண்ணிக்கணும். சப்போஸ் தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுப்பை சிம் பண்ணிடுங்க. ஒரு 5-6 நிமிஷத்துக்கு அப்புறம் நல்லா குக் ஆகிடும். தண்ணிலாம் இந்தமாரி ட்ரை ஆகிடும். அப்புறம் நல்லா ஒரு 2-3 கிண்டி விட்டு ஆஃப் பண்ணிட வேண்டியதான். பாருங்கள் நல்லா குக் ஆகிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்புலாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துங்க. உப்பு சப்போஸ் கம்மியாக இருந்துச்சுனாலும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கொத்தமல்லி தலையை பிச்சு போட்டிங்க அப்படின்னா அவ்வளோதான். சூப்பரான டேஸ்ட்டில் பீன்ஸ் கேரட் பொரியல், ஹெல்த்தியான பொரியல் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான். அதில் 2 டிப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். பாசிப்பருப்பு அந்த வெங்காயம் வதக்கும்போது கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணி வதக்கணும் அப்படின்னா பொரியல் நல்லாயிருக்கும். அந்த பொரியலில் உப்பு மட்டும் ஸ்டார்டிங்கில் போட்டு அந்த தண்ணி எல்லாம் சுண்டுற அளவுக்கு ஸ்டார்டிங்கில் நல்லா வதக்கினதுக்கப்புறம் நம்ம மிளகாய்த்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம பொரியல் வேக விட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தடுத்த ரெசிபிஸ் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.